அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளில் நிறைய பேர்த்துக்கு ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், எத்தனையோ வழிபாடு செஞ்சும் பரிகாரம் செஞ்சும் நமக்கான நல்ல பலன்கள் கிடைக்க மாட்டேங்குதே, எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி நம்மளால் நல்லா வாழ முடியலையே, நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே 1008 கேள்விகள் கேட்டுக்குவோம். இப்படி நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்குவதற்கும் முன்ஜென்ம பாவங்கள் போவதற்கும் கர்ம வினைகள் நீங்குவதற்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரமானது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ரத சப்தமி நாளை சொல்லலாம். இந்த நாளில் தான் சூரிய பகவான் அவதரிச்சாரு அப்படிங்கிறதுனால இந்த நாளை சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை முடிந்து வரக்கூடிய 7வது நாளில் தான் வரும். இந்த முறை நமக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தை மாதத்தின் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ரத சப்தமி நாளானது வருதுங்க. இந்த நாளுக்கு ஒரு பெரிய கதை உண்டு. ஏன்னா அது எப்படி ஒரு சாதாரண நாள் நம்மளுடைய எத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தானே இதை நம்பிக்கையோடு செய்வீங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு புராண கதை சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் அப்படிங்கிற ஒரு வரம் இருந்தது. ஆனாலும் அவர் அந்த மகாபாரத போர் நடந்துச்சு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அம்பு படுக்கையில் விழுந்துட்டாரு. வலியின் வேதனை தாங்க முடியாமல் தான் படுத்திருந்தார். தன்னுயிர் இப்போவே போயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சாரு. ஆனாலும் அவருக்கு அந்த நேரத்தில் உயிர் போகலை. அப்போது அங்கே வேதவியாசர் வராரு. வியாசரை பார்த்ததும் பீஷ்மர் நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் விரும்பியபடி ஏன் எனக்கு இன்னும் என் உயிர் போகலை அப்படின்னு வருத்தத்தோடு கேட்குறாரு. அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, பீஷ்மா, ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல, செய்பவர்களை தடுக்காமல் இருக்கிறதும் செயலற்றவன் போல காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையும் அவங்க அனுபவிச்சே ஆகணுங்கிறது தான் விதி. அந்த வகையில் தான் இப்போது நீ தண்டனையை அனுபவிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடல் அளவில் அவஸ்தப்பட்டாலும் அதை விட உள்ளம் படாத பாடுபடும், அந்த வேதனையே பெரும் தண்டனை அப்படின்னு வேதவியாசர் பீஷ்மர்கிட்ட சொல்கிறாரு. பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிஞ்சுது. துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உறிஞ்ச போது அந்த அவையிலிருந்த யாருமே அவங்களுக்கு உதவவே முன்வரல. இது அநீதி அப்படின்னு யாருமே சொல்லலை. அந்த அவையில் பீஷ்மரும் தான் இருந்தார். அவர் நினச்சிருந்தா இந்த விஷயத்தை தடுத்திருக்கலாம். ஏன்னா இவர் சொல்லும்போது நிச்சயமாக துரியோதனன் துச்சாதனன் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஆனால் அவரும் அமைதியாக தான் பார்த்துட்டு இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாக தான் இப்போ அவர் அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிச்சிட்ருக்கிறாரு. இதை தான் இந்த நேரத்தில் பீஷ்மர் உணர்றாரு. சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு வேதவியாசரிடம் கேட்குறாரு. அதுக்கு யார் ஒருத்தங்க தான் செஞ்சது மகா பாவம்னு உணர்ந்து வருத்தப்படுறாங்களோ அப்போதே அவங்களுடைய பாவம் அகன்றிடும் அப்படின்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கு. நீ எப்போ உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே உன்னிடமிருந்து அந்த எல்லாமே அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன்னுடைய 2 செவிகள், கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பார்க்காதது போல் இருந்த உன்னுடைய 2 கண்கள், நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய், உன்னிடமிருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள், வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான கைகள், ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போதும் இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் 2 கால்கள், எது நல்லது எது கெட்டது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைச்சே ஆகணும், அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னுடைய இந்த அங்கங்களை எல்லாம் பொசுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது சாதாரண அக்னிக்கு கிடையாது. சூரிய பகவானுடைய அந்த சாரையை எடுத்துகிட்டு என்னை எரிச்சிங்கன்னா தான் நான் சாம்பலாவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே வேதவியாசர் வந்து முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த அந்த எருக்கன் இலைகள் இருக்குது இல்லையா, அந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பிச்சு, பீஷ்மா இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது, இதோட பெயர் கூட அர்க்கபத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அர்க்கம் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போகிறேன், இவை உன்னை புனிதப்படுத்தும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் இலைகளால் வேதவியாசர் வந்து அலங்காரம் செய்கிறாரு. அதன் பிறகு அவருடைய மனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி அடையுது. அதன் பிறகு அவர் முக்தியும் அடைகிறாரு. ஆனால் பீஷ்மர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் ஆகாமலே பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து உயிரை விட்டவர். அப்போது அவருக்கு யார் வந்து இந்த பித்ருக்கடன்லாம் செய்கிறது அப்படின்னு வந்து தர்மர் வந்து வருத்தமாக கேட்குறாரு. தர்மருடைய வருத்தத்தை தெரிஞ்சு கொண்ட வியாசர் வந்து, தர்மரை நீங்கள் வந்துட்டு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அவர்கள் ஒரு மேம்பட்ட உயர்நிலைக்கு போயிடுவாங்க. சொல்லொன்றும் செயலொன்றுமாக திகழ்பவர்கள் தான் பாவிங்க. ஆனால் பீஷ்மர் வந்து தன் வாக்கு தவறாத தூய்மையானவர். வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்று தங்களுடைய உடலில் எருக்கன் இலைகளை வச்சுக்கிட்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்கள்லேருந்து தங்களை தானே விடுவிச்சு கொள்வாங்க. அத்தோடு பீஷ்மருக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து வியாசர் கூறுறாரு. எனவே ஒவ்வொரு ரத சப்தமி அன்றும் விரதம் மேற்கொண்டும் எருக்கன் இலைகளை தலையில் வைத்து கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே வந்துட்டு நீங்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அஷ்டமி வருது இல்லையா, இதை வந்துட்டு பீஷ்மாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நாளில் புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்முடைய முன்னோர்களுக்கான பித்ரு பூஜையும் செஞ்சோம். அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே சுகமான வாழ்வு வந்து கிட்டும். சரி, இப்போது குளிக்கும்போது அந்த எருக்கன் இலைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ரத சப்தமி அன்னைக்கு காலையில் குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்கன் இலைகளை 7 அல்லது 9 எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இதை வந்து எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து நல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க. ஏன்னா இந்த இலைகள் பார்த்திங்கன்னா பறிக்கும்போது இதிலேருந்து பால் வரும். இந்த பால் வந்து கண்கள்லாம் பட்டுச்சுன்னா கண் வந்து தெரியாமல் போயிடும். அதனால் இதை நல்லா வந்துட்டு முன்னாடியே க்ளீன் பண்ணி உலர்த்தி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த எருக்கன் இலையை ஒன்று மேலே ஒன்றா 7 வந்து நீங்கள் அடுக்கிக்கோங்க. அதாவது 7 இலையும் ஒன்று மேலே ஒன்றா வந்துட்டு நீங்கள் அடுக்கிக்கோங்க. இது எப்படி அடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைனிங்கான உள்பக்கம் இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளுடைய தலை மேலே இருக்கணும். இப்போ அதுக்கு மேலே ஒவ்வொரு இலையாக மொத்தம் வந்துட்டு நீங்கள் 7 வச்சுக்கணும். அந்த இலை மேலே கொஞ்சம் அட்சதை வந்து வச்சுக்கோங்க. அட்சதைங்கிறது அரிசியும் மஞ்சளும் நெய்யும் கலந்த கலவை தான் அட்சதை. இதை வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் எள் வந்து வச்சுக்கணும். இது வந்து காமனான ஒரு ப்ராசஸ், அதாவது அட்சதையும் எள்ளும். இப்போ ஆண்கள் வந்து குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பொருட்களோட கொஞ்சம் திருநீர் வந்து வச்சுக்கணும். பெண்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து வச்சுக்கணும். இப்படி இந்த இலை 7 இலை நம்மளுடைய தலையில் இருக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கணுன்ட்டு சூரிய பகவானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு தலைக்கு வந்துட்டு குளிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எருக்கன் இலைகள் எல்லாம் வந்துட்டு கீழே விழுந்துடும். அந்த இலைகள் எல்லாம் நம்ம குளித்து முடிச்ச உடனேயுமே அதை எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது வெளியில் மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்படி குளித்து முடித்த பிறகு வீட்டில் காலையில் 6:30லேருந்து 8:15க்குள்ளே நல்லா வந்து சன்லைட் படக்கூடிய இடம், இப்போ உங்களுடைய வாசல் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த வாசலில் சன்லைட் படக்கூடிய இடத்துல கொஞ்சம் நீங்கள் சாணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாணத்தினால வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சுத்தமான தண்ணீரை வந்துட்டு நீங்கள் தெளிச்சுட்டு, இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் வந்துட்டு ரத கோலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரத சப்தமி அன்னைக்கு போடக்கூடிய ஒரு கோலம். இதை தேர் மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். அதில் சூரிய சந்திரர்களையும் வரைஞ்சிக்கணும். அதன் பிறகு அந்த கோலத்துக்கு பூக்களால் வந்துட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கோலத்துக்கு முன்னாடி 3 கிண்ணம் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் அரிசி, ஒரு கிண்ணத்தில் பருப்பு, ஒரு கிண்ணத்தில் வெல்லம். இதை வச்சு நீங்கள் சூரிய பகவானை வந்து வழிபாடு செய்யலாம். உங்களால் காலையில் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை பொங்கலும் உளுந்து வடையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதல்ல விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்ச பிறகு சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க.
கூடவே ஒரு சொம்பு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீரை நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு இப்போ வலது உள்ளங்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் ஊற்றி அப்படியே பூமிக்கு வந்துட்டு தார வார்த்துருங்க. இது வந்து சூரிய பகவானுக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக வந்து இருக்கும். மேலும் பீஷ்மர் பித்ருக்கடன் செஞ்ச ஒரு பலனும் நமக்கு கொடுக்கும். இப்படி சூரிய வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம் சூர்யாய நமக, ஓம் பாஸ்கராய நமக, ஓம் ஆதவாய நமக அப்படிங்கிற மாதிரி சூரிய பகவானுடைய பெயர்களையே சொல்லி நமக நமகன்ட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். சரி, இப்போ அந்த காயத்ரி மந்திரம் பார்த்துடலாம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இதுதாங்க அந்த மந்திரம். மந்திரத்தை அந்த நாளில் 27 முறையோ 108 முறையோ சொல்லி வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.